வணக்கம் நண்பர்களே, 2026 வருதுக்கு இன்னும் 38 நாள் தான் இருக்குது. ஒழுக்கமா வாழ்ற என் 100 நாள் ஜேர்னில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 39வது நாள். நம்ம அண்ணன் கடையில வந்து செட்டிங்க போட்டுட்டு ராகுல் ஐயா பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சோ நம்ம வண்டியில எரிபொருளை நிரப்பிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போற வழியிலேயே நம்ம குதிரை ஓட்டுறான பார்த்து அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த அண்ணா பிளைஓவர் கிட்ட தம் பிரியாணின்னு சொல்லிட்டு புதுசா திறந்திருக்காங்க. சோ நாங்க அங்க போயிட்டு பார்த்தாதான் தெரியுது அந்த பிரியாணிக்காக எவ்வளவு பெரிய கியூ நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எவ்வளவு பெரிய கியூ நின்னாலும் பரவாயில்ல, வந்துட்டோம் போயிட்டு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டா, தம்பி டோக்கன்லாம் இருக்குது ஆனா பிரியாணி காலிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இருந்து வண்டியை திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு டி நகர்ல இருக்கிற நைஸ் ஒரு கறி தொக்குங்க அதை சாப்பிட்டு தான் வந்துட்டோம். எங்க நேரம் பாத்தீங்களா எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் நண்பர்களே. சோ அங்க போயிட்டு கடையை ரொம்ப நேரமா தேர்ந்தா தம்பி கடையனும் போடலையப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சரியான பசின்றதுனால அந்த கூழு விற்கிற அக்கா கிட்ட ஒரு கூடை வாங்கி குடிச்சிட்டு கூழு குடிச்சு முடிச்சு ஒரே நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அங்க டானு வந்துட்டாரு டைமுக்கு. சோ எல்லாத்தையும் எடுத்து அங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, ஆனா 180 ரூபாய்க்கு இது ஒத்து தான். சோ நைஸ் ஒரு சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, சிக்கன் 65, பிரெட் அல்வா, அப்புறமா கொஞ்சம் ஆனியன் வச்சு வேற லெவல்ல இருந்தது சாப்பாடு. அண்ணா கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு டைரக்டா வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. சோ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டா 3 முட்டையை சாப்பிட்டு அதன் பிறகு எதை பத்தியும் யோசிக்காம ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்ல இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பாத்தீங்கன்னா லாட் கிளாஸ் தான். சோ லாட் 4 வேரியேஷனா போட்டு கிளாஸ் முடிச்சிட்டேன். என்னென்ன வேரியேஷன் போட்டேன்னு நான் சொல்றேன் பாருங்க. நமக்கு என்ன கிளாஸா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, பிகினர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் ஸ்டார்டிங்ல போடுறது கஷ்டமா தான் இருக்கும். உங்களால உங்க பாடியை புல் பண்ணி தூக்கவே முடியாது. சோ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் போட கத்துக்கோங்க. புல்லப்ஸ் 3 செட் போட்டுட்டு புஷ்அப்ஸ் 3 செட் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்குள்ள போயிட்டேன். முதல் வேரியேஷனா பாத்தீங்கன்னா லாட் பேக் நண்பர்களே. சோ பேக் 3 செட்டா போட்டுட்டு அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அதே சீட்டிங் போஸ்ல ஃப்ரண்ட் வேரியேஷன் நண்பர்களே. சோ ஃப்ரண்ட் 3 செட்டா போட்டுட்டு அதனை அடுத்து கேபிள் சீட்டட் ரோ போட்டுட்டு இறுதியாக பாத்தீங்கன்னா டம்பிள் ஓவர் ரோ ஆன் பெஞ்ச்ல போட்டு லாட் கிளாஸ் சிறப்பா முடிச்சிட்டேன் நண்பர்களே. இறுதியாக மேல இருக்கிற ஃபுல் அண்ட் டி ஷர்ட்டை கழட்டிட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நண்பர்களே, என் 100 நாள் ஜேர்னில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 39வது நாள் சிறப்பாக முடிஞ்சுது. நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.